ஹேமந்த், ஏற்கனவே மீனவர்களுக்கான அறிவுறுத்தல் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஏன்னா காற்றின் வேகம் 70 to 90 கிலோமீட்டர் வேகத்தில் இருக்கக்கூடும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. நடுக்கடலில் இருக்கவங்க எல்லாம் கரைக்கு திரும்ப அறிவுறுத்தல் கொடுக்கப்பட்டிருந்தது. இப்ப எப்பயில இருந்து இப்ப இந்த காற்றின் வேகம் அதிகரிக்கும்? நமக்கு காற்று, அதாவது ஆழ்கடல்ல சூறை காற்று என்பது சற்று அதிகரித்து தற்போதிலிருந்தே ஆழ்கடல்ல வீசக்கூடும். தரைப்பகுதியை பொறுத்தளவிற்கு அக்டோபர் 27 காலை முதல் தரைக்காற்று சென்னை உள்ளிட்ட பகுதிகளில் அதிகரிப்பதற்கான சூழல் இருக்கு. கடல் கொந்தளிப்பு என்பது வரக்கூடிய மணி நேரங்கள்ல இந்த புயல் தமிழக நிலப்பரப்பை நோக்கி நகரும் போது கடல் கொந்தளிப்பும் கடல் சீற்றமும் அதிகரிக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். இந்த புயலை பொறுத்தளவிற்கு நேரடியான தாக்கம் தமிழகத்திற்கு இல்லாவிட்டாலும் இந்த மேக குவியல்கள் புதிதாக உருவாகி நமக்கு புயல் ஆந்திர பகுதியை நோக்கி நகரும் போது மழைக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு. அதிலும் குறிப்பா வடகோடி மாவட்டங்களான சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு மாவட்டங்கள்ல மழை அக்டோபர் 27, 28 தேதிகள்ல உறுதி. அந்த மழைப்பொழிவு சாதாரண மிதமான மழையாக அமையுமா, கனமழையா அல்லது தீவிர மழையா என்பது இந்த புயல் நிலப்பகுதியை நோக்கி நகர தொடங்கும் போது உறுதியாக குறிப்பிடலாம். கிட்டத்தட்ட அடுத்த ஒரு 24 மணி நேரத்துல நமக்கு அந்த மழையின் தீவிரத்தன்மை குறித்தான ஒரு துல்லியத்தன்மை கிடைத்துவிடும். இந்த மோந்தா புயல் ஆந்திரா நோக்கி சற்று விலகி அங்கு சென்றாலும் கூட புயல் புயலாக கரை கெடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கா, அல்ல அதிதீவிர புயலாக அது மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கா? குறிப்பா பார்த்தோம்னா 2018 ஆண்டுக்கு பிறகு அக்டோபர், நவம்பர், டிசம்பர் மாதங்கள்ல உருவான எந்த புயலுமே அதிதீவிர புயலாகவோ அல்லது காற்று பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய புயலாகவோ இல்ல. அனைத்து புயல்களுமே ஒரு மழைப்பொழிவை கொடுக்கக்கூடிய புயல்களாக தான் இருந்திருக்கு. அதே போல தமிழகத்துலதான் கரையை கடந்திருக்கு. இந்த மோந்தா புயல் ஆந்திர பகுதி நோக்கி நகர்ந்தால் கூட ஆந்திராவிலும் மழைப்பொழிவை கொடுக்கக்கூடிய ஒரு புயலாக தான் இருக்குமே தவிர காற்று பாதிப்பையோ அல்லது காற்று சேதத்தையோ ஆந்திர மாநிலத்துல ஏற்படுத்தாதுன்னு எதிர்பார்க்கலாம். இது ஆந்திரா நோக்கி நகர்ந்தாலும் கூட இப்போ சென்னை இந்த KTCC ஜோன்ல எப்படி இருக்கும் மழையோட அளவை பொறுத்த வரைக்கும்? மழை அளவு பொறுத்தளவிற்கு நமக்கு மழை உறுதி. அது 5 சென்டிமீட்டர் மழையா, 15 சென்டிமீட்டரா அல்லது 25 சென்டிமீட்டரா என்பது அடுத்த ஒரு 24 மணி நேரத்துல நமக்கு உறுதிப்படுத்தலாம். குறிப்பா சொல்லணும்னா 2005 ஆண்டு இதே போன்ற ஒரு ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் ஆந்திர மாநிலம் ஓங்கோல் அருகே கரையை கடந்துச்சு. சென்னைக்கு அருகில் ஓங்கோல் அருகே கரையை கடந்துச்சு. அந்த கரையை கடக்கும் போது 24 மணி நேரத்துல சென்னை நுங்கம்பாக்கத்துல 42 சென்டிமீட்டர் அளவிற்கு அதீத மழை பதிவாகி இருக்கு. அதன் காரணமா இந்த நகர்வு அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து கண்காணிக்கணும். இந்த நகர்வை பொறுத்து சென்னையில எவ்வளவு மழை என்பதை நம்ம அடுத்த ஒரு 24 மணி நேரத்திற்குள்ள நம்ம உறுதிப்படுத்தலாம்.